ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டின யாக்கோபு. ஆடுகளுக்கு நீங்க ஆதியாகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா 29:10க்கு யாக்கோபு மாமனார் வீட்டுக்கு போறாரு. 28ல போறாரு பிரயாணம் பண்ணி. நீ போப்பா உங்க மாமனார் வீட்டுல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு தான் போறாரு. தோத்துறான். இங்க 29 அதிகாரம் வரும்போது தோத்துறான். 7ஆம் வசனத்திலிருந்து பார்த்தா அங்க ராகேல அவர் சந்திக்கிறார். தோத்துறான். ராகேல் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வர்றா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கீங்களா? அங்க சில மேய்ப்பர்கள்லாம் இருக்கிறாங்க. மேய்ப்பர்கள்ட்ட ஆமென் யாக்கோபு பேசுறார். இன்னும் ரொம்ப நேரம் இருக்கே, ஆடுகளுக்கு தண்ணீரை காட்டிட்டு இன்னும் அவர்களை மேய விடலாமே அப்படின்னு. இல்ல, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்த பிறகுதான் இந்த கிணத்துல இருக்கிற தோத்திரம் அதை பெரட்டி தான் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தோத்திரம். அதுக்கு இடையில லாபானின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ராகேல் ஆடுகளோடு அங்கே வருகிறாள். குறிப்பா 29 அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, யாக்கோபு உடனடியாய் செயல்பட்டு அந்த கிணற்றில் இருக்கிற வாயிலை புரட்டி தோத்துறான். லாபானின் ஆடுகளுக்கு என்ன காட்டினான்? தண்ணீர் காட்டினான். ஆடுகளை அழைச்சிட்டு வர்றது ஒரு ஊழியம். அது ஆபிரகாம் லைஃப்ல இருந்து பார்க்கிறோம். இங்க ஆடுகளுக்கு என்ன காட்டுறாரு? தண்ணீர் காட்டுறாரு. தண்ணீர் அது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாய் சொல்லப்படுகிறது. நீங்க யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை படிச்சா, பண்டிகையின் பிரதான நாளிலே இயேசு வந்து நின்று, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். கடைசி வசனம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள், அதுக்கு அடுத்த வசனம், அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்போ தண்ணீரை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையா சொல்றாரு. இப்போ யாக்கோபு தொய்ந்து போன, தாகத்தோடு இருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற, தேவையோடு இருக்கிற, எதிர்பார்ப்போடு இருக்கிற அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிற ஊழியத்தை செய்கிறார். சபைக்குள்ள நிறைய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. நம்ம அவர்களை ஒவ்வொரு வாரமும் பார்க்கிறோம். தேவையுள்ளவர்கள், பலவீனமானவர்கள், சோர்ந்து போனவர்கள், நலிந்து போனவர்கள் எத்தனையோ பேர் சபைக்குள்ள இருக்கிறாங்க. அவர்களுக்கு தண்ணீர் காட்டுகிற, பலன் தருகிற, பரிசுத்த ஆவியை கடத்துகிற, உற்சாகப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை நாம செய்யலாமே. ஊழியம்னா உடனே என்ன நினைக்கிறோம்? இந்த மாதிரி ஒரு மேடை இருக்கணும், இப்படி ஒரு மைக் செட் இருக்கணும், கீபோர்டு போடுறதுக்கு ஆளுக இருக்கணும், முன்னால 10 பேர் இந்த மாதிரி பரிதாபமா உட்கார்ந்து இருக்கணும். தோத்துறோம். உடனே மைக்கை பிடிச்சிட்டு ஏச அலைகிறா வரல, இல்ல விட்டுறலாம்ல. தோத்துறோம். அப்படி பாடணும். அதுக்கு பேர் தான் என்ன நினைக்கிறோம்? ஊழியம் நினைக்கிறோம். நாங்க கஷ்டப்பட்டு இங்க 10 பேரை சேர்த்து வச்சிருப்போம். பாட்டு பாடியே விரட்டணுங்கிறது நிறைய பேருடைய தரிசனம். வராததை விட்டுறலாம்ல. இல்ல, ஆண்டவருக்கு பிடிக்கும், அதை வீட்டுல போய் பாடு, தனி ஜபத்துல பாடு, அல்ல சொல்லுங்க, குடும்ப ஜபத்துல பாடு. ஆமேனா? நமக்கு என்ன வருமோ அதை நல்லா செய்வோம். ஒரு அக்கா தான் செஞ்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு சோகமா இருக்கிறதா வரும், அதனால நான் வந்ததுல இருந்து சோகமாவே இருக்கேன். இருக்கீங்களா? இப்படி சோகமா இருக்கிற ஆளை பார்க்கணும். கூட்டம் முடிஞ்ச உடனே, எக்கா என்ன நானும் அப்பத இருந்து பார்க்க, மூக்கு 3.5 கிலோவுக்கு வீங்கிக்கிட்டே இருக்கு, முகம் தொங்கிக்கிட்டே இருக்கு. ஏன்? என்ன பிரச்சனை? ஏன் சோகம்? ஏன் வருத்தமா இருக்கீங்க என்று சொல்லுங்க. நம்ம ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை உங்களுக்காக நான் உபவாசமே போடுறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க சாட்சி சொல்லுவீங்க பாருங்க. பிரசங்கம் கேட்டீங்களா இல்லையா? தூங்குனீங்களோ? தோத்துறோம். அந்த வார்த்தை உங்களை டச் பண்ணலையா? அந்த வார்த்தை உங்களுக்கு நேரா வரலையா? அவர் தான் நமக்கான எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்றார்ல. இதுவரை அகப்படாதது அகப்படுன்றார்ல. நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி அகப்படுத்துவேன்றார்ல. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? பிள்ளைகளுக்கு திருமண காரியமா? அகப்படும். பொருளாதார காரியமா? அகப்படும். அண்ணன் சர்ச்சுக்கு வர மாட்டாரா? அகப்படுவாரு. அப்படின்னு அந்த பக்கத்துல சோகமா இருக்கிற ஆளை என்கரேஜ் பண்ணலாம்ல. அல்லேலூயா சொல்லுங்க.
நான் ஒண்ணு சொல்லட்டுமா? தேவையோடு, தவிப்போடு, பலவீனத்தோடு, சோகத்தோடு இருக்கிற ஒரு தனி மனிதனுக்கு நீங்கள் செய்கிற ஊழியத்திற்கு நிகரான ஊழியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆமெனா? ஒரு மனுஷனை நீங்க தட்டி எழுப்புறது, ஒரு மனுஷனை நீங்க உற்சாகப்படுத்துறது, அதற்கு நிகரானது எதுவுமே இல்லை. எலியா சோர்ந்து போனார். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல சூரச்செடி கீழே போய் சுருண்டு படுத்துட்டார். உடனே ஆண்டவர், ஆமா சரி இருக்கட்டும், இவ்வளவு நாளா ஊழியம் செஞ்சான், தோத்துறான், இப்ப சோர்ந்து போயிட்டா, விட்டுறலாம், வேற ஆளை வச்சு பாத்துக்கலாம். அப்படியா? இல்ல. எலியா சொல்றார், போதும் கர்த்தாவே. தேவன் சொல்றார், வேணும் எலியாவே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நீ என்ன போதும்ன்ற, எனக்கு நீ வேணும். கையை உயர்த்தி ஆமேனா. யார கட்டி சூரச்செடிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற? தோத்துறா, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. எனக்கு அந்த 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் ரொம்ப பிடிக்கும். தோத்திரம். ஒரு எலியாவை என்கரேஜ் பண்றதுக்கு அங்க 3 விஷயம் பைபிள் சொல்லும். தலைமாட்டில் தண்ணீர், தலைமாட்டில் தண்ணீர், தழலில் சுடப்பட்ட அடை, அடை, தழலில் சுடப்பட்ட அடை, சுட சுட அடை, அடை. தோத்திரம். அப்புறம் தட்டி எழுப்புகிற தூதன். அல்லேலூயாவா? எனக்கு ரொம்ப லேட்டா தான் கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா என்ன முறைச்சு பார்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் நினைக்காதீங்க, 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன். தோத்துறான். ஆமேனா? இறக்கம் இருக்கா? அல்லேலூயா வருமா? ஆமேன் வருமா? ஏசரத்தன் ஜெயம். காப்பாத்துங்கப்பா. தோத்துறான். தழலில், சரி, தலைமாட்டில் தண்ணீர், தழலில் சுடப்பட்ட அடை, தட்டி எழுப்புகிற தூதன். 3 விஷயம் அங்க. ஏன்? ஒரு எலியா எழும்பி ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா சோர்வில் இருந்து அவன் எழும்பி ஆகணும். தண்ணியா எடுத்து குடி, அடையா எடுத்து சாப்பிடு. இது 2 பத்தாது. அப்பவும் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறியா, உன்னை தட்டி எழுப்புறதுக்கு ஒரே ஒரே தூதன். ஆமேனா? பேதுரு சிறைச்சாலையில தூங்கிட்டு இருக்காரு. தோத்திரம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல சபையெல்லாம் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஒரே தூக்கம். தோத்திரம். தூதன் வந்துட்டான் ஜெயிலுக்கு. தோத்திரம். தூதன் எங்க வந்துட்டான்? ஒரு தனி ஆளை எழுப்பணும்னா தூதன் எங்க வேணாலும் வருவான். என்ன பேச்ச காணோம்? இங்க சபை ஜெபிச்சு 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 பரலோகத்தை அசைச்சிட்டு 12:5 சபையார் பேதுருக்காக ஊக்கமா என்ன செய்தார்களா? ஜெபித்தார்கள். இப்ப ஆண்டவர் பாக்குறார், காபிரியலை கூப்பிடுறார், நீ கிளம்பி நேரா ஜெயிலுக்கு போ. ஜெயிலுக்கா? ஜெபிக்கிற இடத்துக்கு போய் சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன எங்க போய் சொல்றீங்க? ஜெயிலுக்கு. தோத்துறோம். ஆமாடா, அங்கதான்டா தூங்குறவன் இருக்கான், அவனை எழுப்பணும், உன் ஊழியம் அவனுக்கு தான் தேவை, அதனால கிளம்பி நேரா ஜெயிலுக்கு போ. ஒண்ணு தெரிஞ்சு போச்சு எனக்கு, நம்ம ஜெபிச்சோம்னா தூதனே ஜெயிலுக்கு அனுப்பலாம். என்ன பேச்ச காண? அல்லேலூயாவா? தூதனையே ஜெயிலுக்கு அனுப்பலாம்னா அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா யார வேணாலும் எங்க வேணாலும் அனுப்பலாம். முழங்கால் பவருங்க, ஆமென் சொல்லிருங்க. அதுவும் பைபிள் சொல்லுது, பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா என்ன செய்ய. நான் கேட்கேன், ஒரு தூங்கிட்டு இருக்கிற ஆளை போன உடனே விலாவில தட்டுவாங்க? நாம அப்படி செய்வோமா? தூங்கிட்டு இருக்கிற ஆளை போய் டமால் உடனேவா விலாவில தட்டுவோம்? தூதன் கூப்பிட்டு பார்த்திருப்பாரு, பேதுரு பேதுரு, ஏப்பா பேதுரு, ஏல பேதுரு. இப்படி ஒரு 4 முறை 5 முறை அவர் சத்தம் போட்டு போட்டு பார்த்தா இவன் ஒரே கொரட்ட சவுண்ட் தான் வருதே ஒளியவே என்ன செய்யல, எந்திக்கிற மாதிரி இல்ல. சரி இவன் எந்திக்க மாட்டான்னு அங்க போய் சொல்லவும் முடியாது. அப்புறம் என்னத்துக்கடா நீ தூதனை ஒன்ன நம்பி அனுப்புனேன்னு அவரு கேள்வி வைப்பாரு. ஆனால அடுத்து ஒரு ஆயுதம் தோத்துறான். என்ன ஆயுதம்? பக்கத்துல போய் வெலாவுல வாங்கி டமால்னு ஒரு தட்டு, எந்திரா, ஐயோ ஐயோ அப்படின்னு எந்திரிச்சிருப்பான். இருக்கிறீங்களா? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் கணம் கோட்டார் அவர்களே, ஆண்டவர் எழுந்திரு என்று சொல்லும் பொழுதே நீங்கள் எழுந்து விட்டால் சந்தோஷம். 2 முறை 3 முறை சத்தம் போடும் போதே நீங்க எந்திரிச்சிட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லன்னா அல்லன்னா அதம் அப்பம் உங்களை எழுப்பியே ஆகணுங்கிறது ஒரு முடிவா இருந்தா எங்க குத்துறாருன்னு தெரியாது, எங்க விழுகுதுன்னு தெரியாது, ஆனா விழும். அல்லையா சொல்லுங்க. நீங்க எழும் வரை விழும், நீங்கள் எழும் வரை விழும், எழும்பும் வரை விழும், எழும்பும்படி விழும்.
அல்லேலூயாவா. ஆண்டவருக்கு ஒரு ஆத்துமாவும் விலையேற பெற்றது. தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுசியம் ஆதாயப்படுத்தினாலும் ஒரு ஆத்துமா முழு உலகத்தை விட விலையேற பெற்றது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். உங்க பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளை தட்டி எழுப்புங்க, தண்ணீர் காட்டுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தைரியத்தை அவர்களுக்குள்ள கடத்துங்க. தோத்திரம். உங்களுக்குள்ள இருக்கிற பலனை அவர்களுக்குள்ள கடத்துங்க, விசுவாசத்தை கடத்துங்க, ஜபாவிய கடத்துங்க, உற்சாகத்தை கடத்துங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை கடத்துங்க, பக்தியை கடத்துங்க, வைராக்கியத்தை கடத்துங்க. மேக் them happy. அவர்களை மகிழ்ச்சியாக்குங்க, உயிர்ப்பியுங்க, பலப்படுத்துங்க. தண்ணீர் காட்டுகிற ஒரு ஊழியம். அல்லேலூயாவா. சில சமயம் நம்ம ஆத்மாதாயம் பண்ண மாட்டோம், ஆண்டவரா பார்த்து ஆத்மாக்களை கொண்டு வருவாரு. கூட்டம் முடிஞ்ச உடனே யாரா சர்ச்சில் புது ஆத்மா அப்படிங்கிறத பார்த்துட்டு நேரா அவங்கள்ட்ட ஓடணும், அவங்களை விசாரிக்கணும். நீங்க தான் புதுசா வந்தீங்களா? ஆமா. உங்க பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? என்ன பிரச்சனையோட வந்தீங்க? ஐயோ நின்னு பேசாதே, பிரிச்சுக்கலா, இங்க வா, அந்த சேர் எடுத்து போடு, சேர் எடுத்து போடு, சோதரம். அந்த ஃபேனுக்குள்ள போடு, ஃபேனுக்குள்ள போடு. அக்கா உட்காராவி 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 உட்காராவி, தோத்தரம். அப்படியா, என்ன பிரச்சனை? ஓ இருங்க இருங்க இருங்க. ஏ எஸ்தர் இங்க வா, தோத்தரம். உன் பிரச்சனையை தான் அக்கா சொல்லுது, உனக்கு செஞ்ச அற்புதத்தை இந்த அக்காவுக்கு சாட்சியா சொல்லு. ரொம்ப நேரம் பேசி கொண்டு விடாத, தோத்தரம். ஆமா, நல்ல சீக்கிரமா சொல்லு, சாட்சி சொல்லு, அக்காவுக்கு சொல்லு, அக்காவுக்கு சொல்லு, தோத்தரம். அக்காவுக்கு சாட்சி சொல்லிட்டு இருக்கு. தவறா தோத்தரா. ஏதாவது ஜூஸ் கிஸ் இருக்கா, இல்லாட்டி ஏதாவது தண்ணி எண்ணி இருக்கா, ஏதாவது இருந்தா எடுத்துக்கொண்டு வந்து அக்காவுக்கு கொடு. தோத்தரம். எல்லாம் முடிஞ்சா அக்காவை நேரா பாஸ்டர் அழைச்சிட்டு வந்து, ஐயா அங்க வாங்க, புதுசா வந்திருக்காங்க. தோத்தரம். ஆமா. மத்தவங்க ஏற்கனவே அங்க வரிசையில கியூல நிப்பாங்க ஜெபிக்கிறது. அவங்க வரிசையா எப்பொழுதுமே நிக்கிற டிக்கெட் தான். தோத்தரம். போ அந்த பக்கம், எப்ப பாரு கியூல நின்னுக்கிறதே வேலை, ரெண்டாவது பண்ணிக்கலாம் போ போ அப்படின்னு இந்த அக்காவை முன்னால கூட்டு போய் பாஸ்டர்ட்ட சொல்லி தலைமையில கைய வைக்க சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணி அந்த அக்காவை ரோட்டு வரைக்கும் கூட்டு வந்து நல்ல ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்து, வாங்கக்கா அடுத்த வாரம் வந்துடணும், நீங்க சாட்சி சொல்லுவீங்க பாருங்க, இந்த வாரம் உங்களுக்கான ஜெபம் பண்ண போறேன், அற்புதம் செய்வார்னு சொல்லி அனுப்பிச்சீங்கன்னா அடுத்த வாரம் அந்த அக்கா ஏசுநாதருக்காக வருதோ இல்லையோ உங்களுக்காகவே சர்ச்சுக்கு வரும். யாரு வெத்த மகராசின்னு தெரியலையே, அந்த சர்ச்சுக்கு போற என்ன உட்கார வைக்குது, தண்ணியை கொடுக்குது, பாசட்டை கூட்டு போகுது, அப்புறம் ஜூஸ் வாங்கி கொடுக்குது. ஐயோ என் புள்ள கூட என்ன அப்படி பார்த்ததில்ல, என் கூட பிறந்தது கூட அப்படி பார்த்ததில்ல, அது என்ன அப்படி நேசிச்சுச்சே, அதை பார்க்கறதுக்காக நான் இந்த வாரம் சர்ச்சுக்கு வருவேன்னு அது வரும். ஆனா நாம என்ன பண்றோம்? ஆத்துமாவே கத்தர சோத்திரி முடியறதுக்குள்ள பின்னங்கால் பிடதில் அடிக்க ரோட்ல நிக்கிறோம். ஏசு ரத்தம் ஜெயம். அவ்வளவு பிஸி, அவ்வளவு பிஸி. சோத்திரம். சல்லி கண்ட்ரோல் பண்ணி பேசுறா, முடியலடா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவு பிஸி. எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் ஆலயத்தில் நிக்கிறதுக்கு முடியல, பாஸ்டருக்கு ஒரு தோத்திரம் பண்றதுக்கு முடியல, பாஸ்டரை விசாரிக்கிறதுக்கு முடியல, எப்படின்னு பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முடியல, அன்னைக்கு பிரசங்கம் என்ன தொட்டுச்சு, எனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு அப்படின்னு பாஸ்டர் சொல்றதுக்கு முடியல. பிஸி. ஆண்டவர் அப்படி இடுவ திருகுனார்னா தெரியும். ஆடுறது புக்கு 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 புக்கு, சம்பாத்தியம், வேலை, தோத்திரம், பணம், சொத்து, வருமானம், கல்யாணம், காதுகுத்து, கர்மாந்தரம், பிரியாணி, ஃபங்க்ஷன் 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 ஃபங்க்ஷன், இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கையில ஒண்ணுமே ஃபங்க்ஷன் ஆகாம போகுது. அல்லேலூயாவா. நீங்களும் தைரியப்படுங்க, மற்றவங்களையும் தைரியப்படுத்து. அல்லேலூயாவா. இல்ல நான் கேட்கேன், நாங்க உங்களுக்கு பிரசவம் பண்றோம், நாங்க உங்களை பலப்படுத்துறோம், நாங்க உங்களை விசாரிக்கிறோம், அது மட்டும் தானா? நீங்க வந்து எங்களை விசாரிக்க கூடாதா? நீங்க எங்களுக்கு தோத்திரம் சொல்ல கூடாதா? அது எங்களுக்கு பலனா இருக்காதா? ஆமேனா? என் பாஸ்டர் தான் எனக்கு பலனா இருக்கணுமா, நான் என் பாஸ்டருக்கு பலனா இருப்பேன் அப்படின்னு வந்து நிக்க கூடாதா? அடுத்த ஊழியம் தோத்திரம். மேய்ப்பருக்கு துணை நின்ற மோசே. என்ன மேய்ப்பருக்கு துணை நின்ற மோசே? யாத்ராமத்தின் புஸ்தகம் தோத்திரம் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறார் மோசே. 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் சொல்லுது, 7 குமாரத்திகள் எத்ரோவுக்கு, மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்களாம் தோத்திரம். அவர்கள் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டே வருகிறார்கள். ஒரு இடத்துல தண்ணீர் காட்டணும் சொல்லி தண்ணீரை மொண்டு தொட்டியில நிரப்புகிறார்கள். அப்ப மேய்ப்பர்கள் அவர்களோடு கூட வாக்குவாதம் பண்ணி அவர்களை துரத்தி விடுகிறார்கள்.
பைபிள் சொல்லுது, மோசே அவர்களுக்கு துணை நின்று. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மேய்ப்பருக்கு துணை நின்று, ஆடு மேய்த்தவர்களுக்கு துணை நின்று இருக்கிறீங்களா? ஹலோ, அந்த எத்திரோ தான் தனக்கு மாமனாரா வருவாரு அப்படின்னு மோசைக்கு தெரியுமா? தெரியாது. அந்த 7ல் 1 தான் தோத்துறோம், நாம சிக்க போறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா? சிக்கினார் சிப்போராளிடம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா நாம சிக்க போற சிப்போராள் கண்ணுக்கு முன்னால நிக்கிறா அப்படிங்கிறது மோசைக்கு தெரியுமா? அடுத்த 40 வருஷம் அவ கூட தான் வண்டி ஓட போகுது, மோசைக்கு தெரியுமா? சொல்லுங்க அக்கா. தெரியாதுல, எதுவுமே தெரியாதுங்க. இதுவரைக்கும் எத்துரோவால இல்ல எத்துரோ பிள்ளைகளால மோசைக்கு ஏதாவது ஆதாயம் கிடைச்சிருக்கா? கிடைக்கல. இதுவரைக்கும் கிடைக்கல, இனிமே கிடைக்க போதான்னு தெரியல. அப்படி தெரியாம இருந்துமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆடு மேய்த்த அவர்களுக்கு துணை நின்று ஒரு ஊழியத்தை செய்தார் மோசே. ஆமெனா. ஆடுகளை மேய்க்கும்படி, நம்மளை வழி நடத்தும்படி தோத்திரம். ஆமா, நம்மளே நீர்ப்பாய்ச்சலான இடங்கள்ல, வற்றாத இடங்களிலே தோத்திரம் நம்மை கொண்டு போய் நிறுத்தும்படி, நமக்கு வேண்டிய சத்தியத்தை உபதேசங்களை கொடுத்து நித்திய ஜீவனுக்கு நேரா, பரலோகத்துக்கு நேரா நம்மளை வழி நடத்திட்டு போகிற தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய மேய்ப்பர், போதகர், அவர்கள் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். அவங்க மூலமா நமக்கு வந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தெரியும், அவங்க தேவைகள் தெரியும், தரிசனம் தெரியும், அவங்க பாடுகள் தெரியும், உபத்திரவங்கள் தெரியும், அவங்க சூழ்நிலை தெரியும். அப்படி தெரியும் போது தெரியாமலே துணை நின்றாரே மோசே, தெரிந்த நாம நம்முடைய ஊழியர்களுக்கு, மேய்ப்பர்களுக்கு துணை நிற்கலாம் அல்லவா? எதையுமே கண்டுக்கிறது இல்லை சில ஆளுங்க. சில ஆளு சர்ச்சுக்கு எதுக்கு வருதுன்னு அதுக்கும் தெரிய மாட்டேக்கு, நமக்கும் தெரிய மாட்டேக்கு. ஆண்டவர்ட்ட உங்களுக்காவது தெரியுமாப்பா? எனக்கே தெரியலடா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஆனா வரும் வரும் அப்படியே பிறங்க கட்ட, அப்படியே வேடிக்கை வாக்க தோத்துறான். பெண்கள் ஊழியமா பண்ணுங்க பண்ணுங்க, ஐயோ பாவம் அப்படிங்கிறது தோத்துறோம். ஆண்கள் ஊழியமா நீங்க தான் பண்றீங்களோ அப்படிங்கிறது. வாலிபர் ஊழியமா நாங்கள் பண்ணாத வாலிபர் ஊழியமா? இந்த வாலிபெல்லாம் சொன்ன வச்சு கேட்க மாட்டான். நீங்கள்லாம் இந்த ஊழியத்தெல்லாம் செஞ்சு இவங்களெல்லாம் திருத்திக்கலாம் முடியாது, இதுகள்லாம் திருந்தவே தெரிந்தாது, நீங்க செய்யற ஊழியம்லாம் வேஸ்ட், பாசிட்ட விட்டுட்டு நீங்க வாட்டு கிளம்புங்க அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆளுகளையும் கிளப்பி விடுறது, குழப்பி விடுறது. எனக்கு என்னன்னா ஒரு 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 பெரிய அதிசயம், இவங்களெல்லாம் ஆண்டவர் உசுரோட வச்சிருக்கிறாரு பாருங்க. இதுகளும் செய்யறது கிடையாது, செய்யற ஆளுகளையும் செய்ய விடுறது கிடையாது. சின்ன பிள்ளை ஊழிய 4 பேர் செஞ்சுட்டு இருப்பா, அங்க போய் ஆமா பாட்டு சொல்லி கொடுக்குது பாரு, ஆமா இப்படி எல்லாம் ஆக்ஷன்ல நல்லா பண்ணணும். ஆக்ஷன் என்ன ஆக்ஷன்? ஒரு கதை சொல்ல தெரியுதா? என்னெல்லாம் அப்ப எல்லாம் எப்படி சண்டை, அவன் ஒரு உள்ள வராது தோத்துறான், அப்படி செய்வேன் நான் தோத்துறேன். ஐயோ ராஜா தான், ஊழியத்துக்கு ஆளுக வரமாட்டாங்கிறது வேதனை. ஒரு 4 டிக்கெட்டை சரி பண்ணி ஊழியத்தை பொறுப்பு கொடுத்தா அதை கிளப்பி விடுறதுக்கு ஒரு 4 நிக்குது வர்றேன். இந்த கொரோனா வந்தாலும் வந்துச்சு, யார் யாரையோ தூக்கிட்டு போச்சு. அல்ல இல்லையா சொல்லுங்க. அப்பா இருக்கீங்களா? தோத்துறேன். என்ன முறைக்கிறீங்க? எவனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு அவன் கழுத்துல எந்திர கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போடுகிறது அவனுக்கு என்னவா இருக்குமா? நலமா இருக்குமா? ஊழியம் செய்வோம். சிலர் சொல்லுவாங்க இன்னும் கூட கிராமங்கள்ல, உபகாரம் செய்யலாட்டாலும் பரவாயில்ல, ஓத்திரம் பண்ணாவது இரு. அல்ல சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் அது கூட ஒரு சிறந்த ஊழியம். அல்ல சொல்ல, சபை வளர்ச்சிக்கு ஒண்ணு நான் காரணமா இருக்கணும், ஆனா அந்த வளர்ச்சிக்கு நான் தடையா இல்லாம இருந்தாலே பெரிய விஷயம் தான். ஆமேனா? இந்த தோத்துறான் யாத்ராமம் 17:8 இருந்து படிக்கிறோம். ரெபிதீம் பள்ளத்தாக்குல யுத்தம் நடக்கு. மோசே மலை மேல ஏறி போய் கோலை உயர்த்திக்கிட்டு நிப்பாரு. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோசுவா பள்ளத்தாக்குல யுத்தம் பண்ணுவாரு, ஊரும் ஆரோனும் கூட போயிருப்பாங்க. இவர் கையை மேல உயர்ந்திருக்கும் போது யோசுவா மேற்கொள்ளுவாரு, இவர் கை அசந்து கீழே வரும்போது யோசுவா தோல்வி அடைவாரு. இத ஊரு ஆரோனும் பாப்பான். மேட்ரு யோசுவாட்டல்ல, மேட்ரு இவர் கையில இருக்கிற கோல்ல தான் இருக்கு. தோத்துறான். இந்த கோல் உயரும் போது நம்மளும் உயர்றான், இந்த கோல் தாழும் போது நம்மளும் சாகுறான். தோத்துறான். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? தோத்துறான். அங்க மோசே அரோனே வாருங்கள், ஊரே வாருங்கள், என் கையை தூக்கி பிடிங்கள் அப்படின்னு கேட்ட மாதிரி எழுதியிருக்கா? இல்ல.
இவன் மனுஷன் தோத்துறான். மனுஷனா இருந்தா அவனுக்கு புரியும், பார்த்தாலே புரியும். அவனுக்கு புதுசா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவன் சூழ்நிலையை பார்க்கறான், தலைவனை பார்க்கறான், அவன் அளந்து போறத பார்க்கறான், அவன் சோர்ந்து போறத பார்க்கறான். அவன் கெஞ்சணும்னு எதிர்பார்க்கல, அவன் தன்னை கூப்பிடணும்னு எதிர்பார்க்கல. பார்த்தானா அவன் ரெண்டு பேரும் பேசிக்கிறான், ஊரு மாறவனும் பேசிக்கிறான். உனக்கு சோத்தாங்கை, எனக்கு பீச்சாங்கை, தோத்துற. உனக்கு வலது கை, எனக்கு இடது கை. நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். அடரா தூக்குடா, தோத்துறா. அவர் சாயங்காலம் வரைக்கும் அவர் கை மேல தாண்டா இருக்கணும். அப்ப இவன் கை வலிச்சிருக்குமா? வலிச்சிருக்கும். எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. என் தலைவன் கை உயர்ந்து இருக்கணும், என் மேய்ப்பன் கை உயர்ந்து இருக்கணும். ஆமென். அப்போ யோசுவா அமலேக்கியரை வீழ்த்தினான். மேய்ப்பனுக்கு துணை நின்ற ஒரு மோசே, ஒரு நாள்ல அவனுக்கு துணை நின்ற ஒரு ஊரும் ஆரோனும். இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா. ஒரு நாள் என் மனைவி இந்த சப்ஜெக்ட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க தோத்திரம். ஒரு இடத்துல நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் தோத்திரம். இதே சப்ஜெக்ட அவங்க அந்த கூட்டத்துக்கு, ஒரு சின்ன கூட்டம், அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்காங்க தோத்திரம். நான் கேட்டுட்டு இருக்கேன் தோத்திரம். திடீர்னு சொல்றாங்க, ஆமா கர்த்தர் அங்கே ஊரை பயன்படுத்தினார், கர்த்தர் அங்கே ஆரோனை பயன்படுத்தினார், யோசுவா பயன்படுத்த எல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது அப்போ ஒன்று செஞ்சாங்களாம். அதாவது மோசே ஒரு கல்லை கொண்டு வந்து நவுத்தி கொண்டு வந்து அந்த கல்லு மேல மோசே என்ன செஞ்சாங்களாம்? உட்கார வச்சாங்களாம் தோத்திரம். சாயங்காலம் வரைக்கும் அந்த கல்லு மேலே உட்கார்ந்து இருந்தாராம். அமலேக்கியர்கள் வீழ்ந்ததற்கு, இஸ்ரவேலை மேற்கொண்டதற்கு அந்த கல்லும் ஒரு ஊழியத்தை செய்தது. ஒரு அற்பமான கல்லு தான். அந்த கல்லு கூட அந்த மகா பெரிய ஜெயத்திற்கு ஒரு ஆயுதமாய் பயன்பட்டது. எந்த நபரையும் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால். அங்க ஊரும் பயன்பட்டான், ஆரோனும் பயன்பட்டான், மோசேயும் பயன்பட்டாரு. மோசே கையில் இருந்த கோல் பயன்பட்டது, யோசுவா பயன்பட்டார், யுத்த மனிதர்கள் பயன்பட்டார்கள். ஆனா தோத்திரம், சாதாரண ஒரு அற்பமான கல்லும் கூட மோசேயை தாங்கும்படி பயன்பட்டது. ஆமெனா. மேய்ப்பருக்கு உதவி செய்கிற, துணை நிற்கிற ஒரு ஊழியம். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன் தோத்திரம். ஆடுகளை தப்புவித்த தாவீது, நமக்கு தெரிஞ்ச சம்பவம். 1 சாமுவேல் 17 அதிகாரம். கோலியாத் வந்து யுத்தத்திற்கு நிற்கிறான். யாருமே கோலியாத்தோட யுத்தம் பண்றதுக்கு தைரியம் இல்லை. ஆமா, தாவீது சத்தத்தை, கோலியாத்தின் சத்தத்தை கேட்ட உடனே நான் போய் அவனோடு யுத்தம் பண்ணுகிறேன்னு சொல்றான் தோத்திரம். நேர சவுல் கிட்ட கூட்டு போயிட்டாங்க. அவன் சிறு வயது முதல் யுத்த வீரம்பா, அவன் கூட யுத்தம் பண்ண உன்னால முடியாதுப்பா அப்படின்னு கோலியாத்தை பத்தி சவுல் பேசிட்டு இருக்கிறான் தோத்திரம். ஆமா, சில கோமாளிகளுக்கு கோலியாத்தை தான் பெருசா தெரியும் தோத்திரம். ஆனா அபிஷேகம் பண்ணவர் அவங்க கண்ணுக்கு என்ன செய்யறது இல்ல, தெரியறதே இல்லை. யோ, கோலியாத்தை பத்தி பேசுறதுக்காயா கர்த்தரும் அபிஷேகம் பண்ணாரு? அவன் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு பெருசு பெருசா பேசிட்டு இருக்கிறது. அந்த கோலியாத்தை விட என்ன அபிஷேகம் பண்ணவர் பெரியவர், என்னை அழைத்தவர் பெரியவர். 34ஆம் வசனத்திலே 35ஆம் வசனத்திலே ஒரு சம்பவத்தை சொல்றான். நான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது தோத்திரம். ஆட்டை பிடித்து கொண்டது. ஆட்டை தானடா பிடிச்சிட்டு போச்சு, நம்மள ஒண்ணும் பண்ணலையே, அமைதியா இருந்துடலாம் அப்படின்னு அமைதியா இல்ல. ஒத்த ஆட்டை தானே பிடிச்சிட்டு போச்சு, மத்த ஆட்டெல்லாம் அப்படியே தானே விட்டுட்டு போச்சு, அதனால அமைதியா இருந்துடலாம் அப்படின்னு அமைதியா இல்ல தோத்திரம். என் தகப்பன் என்னை நம்பி தந்த ஆடு தோத்திரம். அந்த ஆடை நான் கஷ்டப்பட்டு வழி நடத்திக்கிட்டு இருப்பேன், மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். நீ மாட்டுக்க வருவ, அதுல உன்னை பிடிச்சிட்டு போவ, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா அப்படின்னு விரட்டி போய் கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. அந்த சிங்கத்தை அடிச்சு, அந்த கரடியை அடிச்சு வாயை கிழிச்சு தோத்திரம், அந்த வாயிலிருந்து என்னுடைய ஆட்டை நான் மறுபடியும் தப்புவித்தேன், விடுவித்தேன். என் கண்ணு பார்க்க, என் சகோதரன், என் சகோதரி, என் சபையில என்னோட வளர்ந்தவங்க, என் பக்கத்தில் இருக்கிறவங்க என் கண்ணு பார்க்க ஒரு ஆட்டை பிசாசு தூக்கிட்டு போறான். உலகம் தூக்கிட்டு போகுது, பாவம் சாப்பிட முயற்சிக்குது தோத்திரம். உலகம் அவங்களை விழுங்க முயற்சிக்குது, ஏதோ ஒண்ணு அவங்களை அடிமைப்படுத்த, அவங்களை வீழ்த்த முயற்சிக்கும் போது நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது என் சபையில் தேவன் என்னை நம்பி கொடுத்திருக்கிற ஆத்துமா. எனக்கும் உத்தரவாதம் இருக்கு, எனக்கும் பொறுப்பு இருக்கு. சாத்தானோடு அவர்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், பிசாசின் ஆவிகளோடு யுத்தம் பண்ணுவேன். அவர்களை அந்த பிசாசின் பிடியிலிருந்து நான் விடுவிப்பேன், நான் தப்புவிப்பேன் அப்படின்னு
செயல்படுகிற யுத்த புருஷர்களாய், ஜெப வீரர்களாய், ஆத்துமாக்களை பிசாசின் பிடியில் இருந்து, நயவஞ்சகத்தில் இருந்து, அசுத்தங்களில் இருந்து, இச்சைகளில் இருந்து, அசுத்த ஆவிகளில் இருந்து தப்புவிக்கிறவர்களாய், விடுவிக்கிறவர்களாய் எழும்பினால் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆடுகளும் பலனுள்ள ஆடுகளாய் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு ஆத்துமாவும் சபையில பலனான ஆத்துமாக்களா இருந்துட்டா, தைரியமுள்ள, அபிஷேகமுள்ள, சத்துருவை மேற்கொண்ட, விடுதலை பெற்ற, ரட்சிப்புள்ள ஆடுகளா ஒவ்வொரு ஆடுகள் இருந்துட்டா, தோத்திரம். லாபானின் மந்தையில் இருந்த ஆடுகளுக்கும் யாக்கோபின் மந்தையில் இருந்த ஆடுகளுக்கும் வித்தியாசம் இருந்தது. இது பரலோக தேவனுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகள். ஆமெனா. சாத்தா வசத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் வேற, இது சபைக்குள்ள இருக்கிற ஆத்துமாக்கள். யாக்கோபின் ஆடுகள், தோத்திரம், சர்வ வல்லவரின் ஆடுகள். இது பலன் கொண்டதாகத்தான் இருக்கணும், அபிஷேகம் உள்ளதாத்தான் இருக்கணும். அதற்காக என் உத்தரவாதம் என்ன, என் பங்கு என்ன, அதை நான் நிறைவேற்றுவேன் என்கிற அர்ப்பணிப்போடு இன்றைக்கு நீங்கள் எழும்பினால் கர்த்தருடைய சபை வளரும், மந்தை பெருகும், ஆத்துமாக்கள் பலனடையும், தேவராஜ்யம் கட்டப்படும். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. அன்பு கூறுவே. இன்னும் அதிகமா பாட்டு பாடிட்டு ஏமாத்திட்டு போகாம, தோத்திரம். பேதுரு உங்களை சொல்லல, தோத்திரம். பேதுரு, நீ என்கிட்ட அன்பா இருக்கிறது உண்மண்ணா, என்ன நேசிக்கிறது உண்மண்ணா, பாட்டை மட்டும் பாடாத, தோத்திரம். ஆட்டமே அல்லையா சொல்லுங்க. அப்போ பாட்டை மட்டும் பாடாத, ஆட்டு மேல கவனம் செலுத்து. எழும்பி நிற்போ, நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கும் தேவன் உங்க கூட பேசி இருக்கிறார். ஆடுகளை மேய்க்கிற ஒரு அழைப்பு உங்களுக்கு நேராய் வருகிறது. முழு நேர ஊழியத்திற்கான அழைப்பு உங்களுக்கு நேராக வருகிறது. ஒருவேளை தேவ சத்தம் உங்கள் இருதயத்தில் தொனிப்பது உண்மையானால், எதையும் யோசிக்காமல் கர்த்தருடைய முழு நேர பணிக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். முழு நேர ஊழியத்துக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். இன்றைக்கு அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பதற்கு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார், இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆபிரகாமை போல ஆடுகளை அழைத்து வருகிற ஊழியத்தை செய்வோம். ஒரு யாக்கோபை போல ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிற ஊழியத்தை செய்வோம். ஒரு மோசேயை போல ஆடு மேய்க்கிறவருக்கு துணை சிக்கிற, துணை நிற்கிற, துணை செய்கிற ஒரு ஊழியத்தை செய்வோம். தாவீதை போல மன்றாடி ஜெபித்து சத்துருவோடு போராடி அவன் பிடியில் இருக்கிற ஆத்துமாக்களை, அவன் பிடித்து கொண்டு போன ஜனங்களை, வாலிபர்களை, இளைஞர்களை விடுவிப்போம், தப்புவிப்போம். அந்த ஊழியத்தை செய்வோம். உங்க ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கண்களை மூடி என்னை தருகிறேனும் கரத்தில், என்னை படைக்கிறேனும் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. அர்ப்பணிப்போடு, அர்ப்பணிப்போடு. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு இந்த மாலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஓ ரபா கனமனா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே. கரங்களை உயர்த்தி என்னை தருகிறே. உம்முடைய மந்தைக்காக, உம்முடைய ராஜ்யத்துக்காக, ஆத்துமாக்களுக்காக, ஊழியத்திற்காக என்னை தருகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், படைக்கிறேன். உருவாக்குமே,
உருவாக்குவே உருவாக்குவே. அப்பா ஒன்சகே என்னை தருகிறே ஷகரகரகதரகதரா என்னை படைக்கிறே. உங்க சித்தத்திற்கு ஒரு ஆபிரகாமை போல, ஒரு யாக்கோபை போல, ஒரு மோசேயை போல, ஒரு தாவீதை போல, ஒரு பேதுருவை போல என்னை அர்ப்பணிக்கிறேன். ஓ